திருமணமாகியிருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் உறவை வலுப்படுத்த இந்த கதையை கட்டாயம் கேளுங்கள். இது உங்கள் டெல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்தபோது இரவு கண்மணி என்ற ஒரு பெண் தன் கணவரின் எதிரே உணவு மேஜையில் அமர்ந்திருந்தார். அவர்களுக்கிடையே பேசப்படாத வார்த்தைகளால் நிறைந்த ஒரு வெறுமை இருந்தது. அந்த கண்மணி ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு இறுதியாக அவர் கணவரிடம் நாம் பேச வேண்டும் என்றார். உடனே கண்மணியின் கணவர் கண்மணியின் கண்ணை பார்த்தார். இருவரின் கண்களும் கவலைகள் நிறைந்திருந்தன. பிறகு கண்மணி தன் கணவரிடம் நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லும்போது அவளோட குரல் நடுங்கியது. இதை கேட்ட கண்மணியின் கணவரின் முகம் வாடியது. ஆனால் அவர் கோபப்படவில்லை. அதற்கு பதிலாக அவர் அமைதியாக ஏன் என்று கேட்டார். அவரின் கேள்விக்கு கண்மணி பதிலளிக்க சிரமப்பட்டார். இந்த பிரிவு வேறொரு நபரால் வந்தது அல்ல. அது கவனிக்கப்படாதது, பாராட்டப்படாதது மற்றும் இடைவெளி பற்றியது என்று கூறினார். பிறகு அன்று இரவு அவர் கணவர் வெளியே சோபாவில் படுத்துக்கொண்டார். அறைக்குள் கண்மணி தூக்கம் வராமல் தன் மனதில் எப்படி எதனால் இவ்வளவு தூரம் விலகிச் சென்றோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் காலையில் கண்மணி டைவர்ஸ் பேப்பரை அவர் கணவரிடம் கொடுத்தார். அதை அவர் கணவர் வாங்கி உற்று பார்த்துவிட்டு பின்பு என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினார். ஆனால் கண்மணிக்கோ அவருக்கு தெளிவான பதிலளிக்க முடியவில்லை. அவருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் விலகிச் செல்வதில் உறுதியாக இருந்தார். கண்மணியின் கணவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அவர்களின் மகளுக்காக 1 மாதத்திற்கு பிரிவை ஒத்திவைக்க வேண்டும் என்று. அவர்களுடைய மகளின் ஒரு முக்கியமான நடன நிகழ்ச்சி வரவிருக்கிறது. அதனால் அவருடைய கவனத்தை அவர் கெடுக்க விரும்பவில்லை. இருவரும் வழக்கம் போல ஒவ்வொரு மாலையும் இரவு உணவிற்கு பிறகு ஒன்றாக ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொள்ளலாமா என்று அவரது கணவர் கண்மணியிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு கண்மணி முதலில் தயங்கினார். பிறகு ஒப்புக்கொண்டார். முதல் நாள் மாலையில் இருவரும் அரிதாகவே பேசினார்கள். அமைதியால் மூச்சு திணறியது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஏதோ மாறத் தொடங்கியது. இருவரும் பேச ஆரம்பித்தார்கள். பிரிவை பற்றி அல்ல, ஆனால் சிறிய விஷயங்களை பற்றி, அவர்களது மகள் பற்றி, வானிலையை பற்றி, அவர் படித்து கொண்டிருந்த புத்தகம் பற்றி என இப்படி பேசிக் கொண்டிருந்தனர். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கிடையேயான பதற்றம் தணிந்தது. முதல் வாரத்தின் முடிவில் கண்மணி அவர்களது நடைப்பயணங்களை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கினார். பல வருடங்களாக தன் கணவரிடம் கவனிக்காத விஷயங்களை இப்போது கவனிக்க ஆரம்பித்தார். கண்மணியின் கணவர் பேசும்போது சிரித்த விதம், எப்போதும் கண்மணிக்காக கதவை திறந்த விதம், கண்மணியின் சிறிய ஆச்சரியங்கள் மற்றும் விருப்பங்களை அவர் இன்னும் அறிந்திருப்பது என அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார் கண்மணி. ஒரு நாள் மாலை இருவரும் நடந்து செல்லும் போது கண்மணியின் கணவர் கண்மணியின் கையை பிடித்தார். கண்மணி தயங்கினார், ஆனால் விலகவில்லை. பிறகு நான் இதை தவற விட்டேன் என்று கண்மணியின் கணவர் அமைதியாக சொன்னார். இதை கேட்ட கண்மணியும் நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக நானும் அதை தவறவிட்டேன் என்று கூறினார். நாட்கள் செல்ல செல்ல அவர்களுடைய தொடர்பு ஆழமடைந்தது. கண்மணி உணர்ந்த வெறுப்பும் தனிமையும் மங்கத் தொடங்கின. பிரச்சனை ஒருபோதும் அன்பின் பற்றாக்குறை அல்ல, கவனமின்மை என்பதை கண்மணி உணர்ந்தார். பிறகு தன் மனதில் ஒரு காலத்தில் எங்களை ஒன்றிணைத்த சிறிய தருணங்களை பாராட்டுவதை நாங்கள் நிறுத்திவிட்டோம் என்று தன் மனதில் நினைத்தார். மாதத்தின் இறுதி நாளில், அதாவது கடைசி 30வது நாளில் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். இருவரும் வீட்டு வாசலை அடைந்ததும் கண்மணியின் கணவர் கண்மணியை நோக்கி நான் இனி பிரிந்து செல்ல விரும்பவில்லை என்று கூறினார். அவரது குரல் சீராக இருந்தது, ஆனால் கண்கள் பாதிப்பால் நிறைந்திருந்தன. உடனே கண்மணி அவரது கணவரை பார்த்து இப்போது ஏன் என்று கேட்டாள். அதற்கு கண்மணியின் கணவர், ஏனென்றால் நான் இறுதியாக இப்போது இந்த 30 நாட்களில் உன்னை நன்றாக புரிந்து கொண்டேன். உன்னை சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். இன்னும் கொஞ்சம் உனக்கு நேரம் கொடுத்திருக்க வேண்டும். நான் சரி செய்யக்கூடிய ஒன்றிற்காக உன்னை இழக்க விரும்பவில்லை என்று அவரது கணவர் கண்மணியிடம் கூறினார். இதை கேட்ட கண்மணியின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. அதே குற்ற உணர்ச்சியில்தான் கண்மணியும் இருந்தார். வாழ்க்கையின் அன்றாட தேவைகளும் ஓட்டமும் ஒரு காலத்தில்
நாங்கள் இருவரும் நேசித்த அன்பை மறந்துவிட்டோம் என்று தன் மனதில் கண்மணி நினைத்தார். அன்று இரவு இருவரும் தாழ்வாரத்தில் அமர்ந்து காலை வரை பேசிக் கொண்டிருந்தனர். முன்பு போல் கைகளை பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் எல்லாவற்றிற்கும் பதில் இல்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரிந்திருந்தது, மீண்டும் இருவரும் அன்பான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறார்கள் என்று. காதல் என்பது பிரம்மாண்டமான நடவடிக்கைகளை பற்றியது அல்ல, பெரிய பரிசு பொருட்களை பற்றியது அல்ல. அது அன்றாட தருணங்களில் சிறிய அன்பான செயல்களில் ஒருவரை ஒருவர் உண்மையிலேயே கவனித்து பார்த்து பாராட்டுவது, கண்களால் அவ்வப்போது கவிதை சொல்வது, சிறிய ஸ்பரிசங்களால் சிரிக்க வைப்பது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என் இனிய சகோதர சகோதரிகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.